தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். ஹசீஃப், இன்னைக்கு 3வது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வச்சிருக்க அதிமுக அரசு இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன சுருக்கமா பதிவு செய்யுங்க. ராஜி, இன்றைய நிகழ்வுகளை பற்றி பார்க்குவதற்கு முன்னர் கடந்த வருடம், அதாவது அதிமுக ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவடைந்தது எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையின் உட்புறமும் கூட பூக்களால் ஜோடிக்கப்பட்டிருந்தன. அதேபோல் சட்டப்பேரவையை நோக்கி இருக்கும் இந்த சாலை முழுவதும் கூட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த முக்கியமான இந்த ஓராண்டில் அதிமுக செய்த முக்கியமான சாதனைகள் குறித்த விளம்பரங்களும் கூட கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த 2 ஆண்டு நிறைவு விழாவை பொறுத்தவரை கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றே கூறலாம். சட்டப்பேரவை என்பது வழக்கம் போல் எந்த விதமான கூடுதலான ஜோடிப்புகள், கூடுதலான அலங்காரங்கள் எதுவும் செய்யாமல் சட்டப்பேரவை வழக்கம் போல் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவை அலுவல்களில் மிக முக்கியமாக ஏற்கனவே சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட முன்வடிவுகள் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த நிகழ்வுக்கு முன்னர் தற்போது 2 ஆண்டு கால அதிமுக ஆட்சி குறித்து சட்டப்பேரவையில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. அதாவது ஒரு உறுப்பினர் கூட, தேமுதிகவினுடைய ஒரு உறுப்பினர் கூட இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும். ஆகவே திமுக உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை. ஆகவே 2 முக்கிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் யாரும் இல்லாத நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவை நடந்து வருகிறது. அதாவது 2 ஆண்டுகள் முடிவுற்று அதிமுக 3வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே கூறியபடி இந்த 2 ஆண்டுகளில் அதிமுகவின் நடவடிக்கை, அதிமுகவினுடைய செயல்பாடு குறித்து ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை தற்போது பதிய வைத்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்தை இன்றைய தினம் பதிய வைக்க முடியாது. அதேபோல் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்தை பதிய வைக்க முடியாது. தற்போது பேசி வரும் உறுப்பினர்களை பொறுத்தவரை 2 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுகின்றனர். மிகவும் குறிப்பாக தற்போது நம்முடைய விவாத பொருளாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளாண் துறைக்கு மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய காவிரி நீர் பெற்றுத் தருவது தொடர்பாக தமிழக அரசு, குறிப்பாக அதிமுக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை குறிப்பிட்டு பேசுகின்றனர். அதாவது 2008ஆம் ஆண்டு வெளியான காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பதை 2008ஆம் ஆண்டிலிருந்து அதிமுகவினுடைய தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வலியுறுத்தி வந்ததாகவும், தற்போது அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் அந்த விஷயம் நடந்தேறியிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி அதற்கான தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக தொடர்ந்து அதிமுக அரசு குரல் கொடுத்து வருவதை அவர்கள் பாராட்டுகின்றனர். குறிப்பாக சமீபத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை சுட்டிக்காட்டி பேசுகின்றனர். அதன் அடிப்படையில் இது நாள் முன்வரை, அதாவது 1990க்கு பிறகு இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தை ஆண்டு வந்த அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது 90க்கு முன்னாடி இருந்த அந்த நிலைப்பாட்டை விட மாறுதல் அடைந்திருந்தது. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்திற்கு பிறகும் கூட அந்த நிலை என்பது மாறாத இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற இந்த மாணவர் போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய, அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை ஓரளவுக்கு மாற்றியிருந்தனர். அந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த விவரங்களை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். இன்னைக்கு முக்கியமா எதுவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அதை பத்தின எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ராஜி, வழக்கம் போல சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முதலாவதாக வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒவ்வொரு நாளும் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்று வினாக்கள் விடைகள் நேரம் கிடையாது. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியபடி தற்போது உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைத்து வருகின்றனர். இதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய பதில், அதாவது தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்ட 12 சட்ட முன்வடிவுகள் இன்று நிறைவேற்றப்பட உள்ளன. மிக குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழக அரசே ஏற்று நடத்துவதற்கு வழிவகை செய்யக்கூடிய அந்த சட்ட முன்வடிவும் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட உள்ளது.